கதிரு அப்பா என்னடா இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? நாடகம்லாம் அப்புறம் போட்டுக்கோங்க. இப்ப பேசாம இருக்குன்னு சொல்லிட்டேன். சார் என்ன சார் இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? நிமிஷத்துக்கு ஒரு கதை சொன்னா வேற என்ன பண்ணுவாங்க? உண்மையை சொன்னா நாங்க ஏன் அடிக்க போறோம்? சார் கடத்தல சார் சொல்லுவா. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சா தானே சார் பதில் சொல்லுவா. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா சார்? கொஞ்சம் கூட ஈவரக்கம் இப்படி போட்டு அடிச்சு. இப்படி ஒரு பையனை பெத்து வச்சுக்கிட்டு இந்த பேச்சு பேசுறீங்க? சார் என் புள்ள நல்லவே சார். என் அம்மா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன் சார். ஏன் சார் சந்தர்ப்ப சூழ்நிலை மகனுக்கு எதிராக இருந்தா என் அம்மாய் குற்றவாளி ஆயிடுவானா? சொல்லுங்க சார். கேக்குறீங்களா? சொல்லுங்க சார். சார் 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 கொஞ்சம் பொறுமையா தப்பே பண்ணாதவன இப்படி போட்டு அடிச்சிட்டே ரெண்டாவது கேட்க வேணாமா? கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன கேளுங்க சார். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். அநியாயம் சார். ஒரு அப்பாவிய போட்டு இந்த அடி அடிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் நியாயமே இல்ல சார். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? சார் உள்ளதா இருக்கா? சார் வாங்க சார், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். ஒருத்தராட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தீங்கன்னு போன வாரம் தான் தெரிஞ்சது. அப்பயே வரணும்னு நினைச்சேன், நேரம் தான் கிடைக்கல. பரவாயில்ல சார். வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? சுத்தி பாத்தீங்களா? நல்லா பிடிச்சிருக்கு. சரி சரி. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த கும்பலங்க எங்க நிக்குது? ஒண்ணு கடத்தல் கேஸ் சார். ஒண்ணு கடத்துறாங்களா? யாரு எப்ப? இவன் தான் கார்ல வந்த பொண்ணை கடத்திருக்கான். இவன் என்ன திருந்தல இன்ஸ்பெக்டர்? யோ திருந்துற அளவுக்கு என் மையன் என்ன தப்பானவனா? யோ அவன் 1 நம்பர் கிரிமினலியா? இன்ஸ்பெக்டர், இந்த குடும்பமே கிரிமினல் குடும்பம். பையன் என்ன தப்புனாலும் வெளியே சொல்லவே மாட்டாங்க. மூடி மறைச்சு காப்பாத்த தான் பார்ப்பாங்க. கிரிமினல்ஸ் எல்லாருமே. அண்ணே அண்ணே அபாடமா பேசாத. அவன் ராஜியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணதுக்கு உன்னோட பழைய பகைய தீக்க வந்தியாக்கும். இன்ஸ்பெக்டர், இவன் சாப்பாடு டெலிவரி பண்றேன், டிரைவர் வேலைக்கு போறேன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். பொண்ணுங்களை ஏமாத்தி கூப்பிட்டு போறதான் இவன் மெயின் வேலையே. இன்ஸ்பெக்டர், என் அண்ணன் பொண்ணு ராஜு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். அவளை இவன் தான் கடத்திட்டு போய் கல்யாணமே பண்ணான்.